கண்ணம்மா கண்ணம்மா என்னாச்சுமா உனக்கு? ஏமா இப்படி விழுந்து கிடக்குற? ஐயோ கண்ணத்துல என்னம்மா காயம்? என்ன ஆச்சு உனக்கு? என்ன கெடுத்தவன் கை விளங்காது. உன் கை விளங்காதடா. யாருமா? எந்த பாவி? தெரியலையே தெரியலையே. அம்மா பரமேஸ்வரி தாயே! சதா பூஜை பண்ணிட்டு இருக்கிற அம்பாளே என்னை ஏமாத்துட்டா. சாமியா ஆத்துக்குள்ள வந்தா என் பொண்ணு என்னையே சுத்திட்டு இருக்கிற மாதிரி ஒரு பிரமை. நான் என்ன செய்ய போறேன்? சாமி, நான் உங்களுக்கு சமாதானம் சொல்ற மாதிரி நினைக்க கூடாது. மனசை கொஞ்சம் தைரியம் பண்ணிக்கங்க. உலகத்துல இதெல்லாம் சகஜம் தானே. இந்த லோகத்துல கொஞ்சம் பிடிப்போடு இருக்க வச்சவளே அவதான். இப்ப அவளும் போயிட்டான். இனிமே எனக்கு என்ன வேண்டியிருக்கு? கால் கடிதாச்சு தர்மார்த்தத்தை எழுதி கொடுத்துட்டு காசியோ ராமேஸ்வரம் போறதா முடிவு பண்ணிட்டேன். சாமி, அவசரப்பட்டு அப்படி ஒரு முடிவுக்கு வந்துடாதீங்க. என்ன உங்க மகளா நினைச்சுக்கங்க. பலனை எதிர்பார்த்து செய்யறது இல்லையே பூஜை. அது உங்களுக்கே தெரியும். மாமா என்ன ஓவரா? இப்பதான் நம்ம ஆரம்பம். உன் மாமன் வாய் இருக்கிற இடத்தை தான் தேடுறார தவிர தனக்கு வாய் இருக்குன்றது நல்லா ஞாபகம் இருக்கு. பாத்தியா? நான் வரேன் டாடி. இருமா, என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாளைக்கு அவர் வீட்டுக்கு மருமவளா போக வேண்டிய பொண்ணு. என்ன சிங்காரம் நான் சொல்றது? நான் புள்ளைய பெற்றதே நீ பொண்ணை பெறுவேன்னு எதிர்பார்த்துட்டான். என்னப்பா இரும்பல் புதுசா இருக்கு? இது புதுசு இல்லப்பா, வர வர இந்த விஸ்கி ரொம்ப கெட்டு போச்சு. கெட்டு போயிருக்கு. சிங்காரம், நீ நானும் பார்ட்னர் ஆகணுன்றதுக்கோசம் தான் நான் பொண்ணை பெற்று வச்சிருக்கேன், நீ ஆணை பெற்று வச்சிருக்க. நான் எதுக்கு சொல்றேன்னா, நிதானமா இருக்கிறப்பயே கையெழுத்து போட்டாதான் பத்திரத்துல என்ன எழுதிருக்கேன்னு உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். ஏன்னா 1000 தான் சொந்தக்காரங்களா இருந்தாலும் பணம் பத்திரம் ரெண்டையும் பத்திரமா இல்ல பாத்துக்கணும். இல்ல அது ஒரு கையெழுத்து போடு. அது ஓட்டும். விஸ்கியில சோடாவை ஊத்துறதா சோடாவுல விஸ்கிய ஊத்துறதா? எந்த நிதானம் எனக்கு போதும். ஒரு கையெழுத்து போடு. மல்ல 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 கேட்டுட்டேன். அதுல ஒரு கையெழுத்து போடு. என்ன பத்திர மாதிரி இருக்குது? கீழே போடுப்பா. எங்க கீழையா தரையிலையா? இங்க போடுப்பா. இங்கயா? அது போடுற இங்க நல்ல இடம் போடுற எல்லாம் போடுறப்பா. இங்க ஒண்ணு போடு. இங்க ஒண்ணா? இது எத்தனை திருப்பு என்ன போடுற? இது எங்க போடுற? முதல்ல இத போடுப்பா. இத போடு. கேட்டா 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 கேட்டா. லட்சுமி, ஒன்னதான் நான் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன். இந்தாங்க பூவா. நீ எங்க வராம போயிடுவோன்னு நினைச்சேன். வாமா. பாத்தியா கொல்லு எப்படி இருக்கு? ரொம்ப அழகா இருக்குமா. உட்காருமா. எங்க போற? விளக்குல என்ன தீர்ந்து போச்சு? அந்த பக்கத்துல இருக்கு பாரு, கிண்ணத்துல எடுத்து ஊத்து. இதெல்லாம் பார்க்காம காளி எங்க போனா? காளி வாமா. யாருமா அது? லட்சுமின்னு பேரு. நாங்க கோவில்ல அடிக்கடி சந்திப்போம். எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. பாரு வந்தது வராதமோ என்ன செஞ்சிட்டு இருக்கான்னு. உனக்கு மருமக மாதிரி உரிமையோட விளக்கேற்றி இருக்கிறா. லட்சுமி, இதுதாம்மா என் புள்ள. பேரு ரவி. வணக்கம். ஏமா, உங்க புள்ள ரொம்ப கூச்ச சுபாவம் உள்ளவர் போல இருக்க. வீட்டுலதான் சூரப்புலி. பொண்ணுங்களை பார்த்தா தலைய டபக்குன்னு தொங்க போட்டுருவான். இப்படி ஒரு பிள்ளைய பெறதுக்கு நீங்க குடுத்து வச்சிருக்கணும். இந்த காலத்து வாலிபர்கள் மாதிரி இல்லாம அடக்கமான பிள்ளையாவே பெற்றிருக்கீங்க. வாணி வந்தது பத்தாது, நீ வேற வந்து சொல்ல கொடுக்க வந்திருக்கியான்னு சொல்லாம சொல்றியா? இத பாரு. வெரி நைஸ். வாட் வெரி நைஸ்? எல்லா பொம்மையும் ஸ்டாண்ட் அப் ஆன் தி பெஞ்ச். அரேஞ்ச்மெண்டே சரியில்லை. அங்க பாத்தீங்களா கிருஷ்ணர் பொம்மையா? பக்கத்துல ஒரு கோபிகா ஸ்ரீ இல்ல. இந்த பக்கம் விநாயகர், அந்த பக்கம் முருகர்.
என்ன மேல செட்டு இல்லாத ஒரு கொலுவா? உன் வீட்டுல கொலு வைக்கும் போது நீ எல்லாத்தையும் வச்சுக்க. எனக்கும் ஒரு நாளைக்கு ஊதுவான். என்னடா சங்க? ஆமா, இவர் பெரிய மகாவிஷ்ணு எனக்கு சங்கூத போறாரு. இந்தா என்னுடைய பிரசன்டேஷன். என்ன சொல்லுடா? சரி, முன்னுது யார் பாரு நான் அனுபவிக்க போறது அவன். காளி அனுப்புறதுலே எப்பவும் கொடுக்கிற பழக்கமே தவிர எடுக்கிற பழக்கமே இல்லை. ஏன் அவ்வளவு சீப்பா போறேன்? சீப்பா இருக்குன்னா சீப்பா தள்ளிட வேண்டியதானே. அது இன்னும் தெரியல காளி. என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு அதிசயமா எனக்கு பசிக்குது. உனக்கு பசிக்கணும்னாதான் அதிசயமே. எப்படி என் செலக்ஷன்? வெரி குட், ரொம்ப பிரமாதமா இருக்கு. அப்ப கொலுவில வச்சிருங்க. இதையா? நீயும் ஒரு கொழுகொழு பொம்மை தான். ஒன்ன வேணா தூக்கி கொலுவில் வைக்கட்டுமா? You naughty boy. விளையாட்டு சொல்ல வச்சு வேண்டாங்க. இந்த மாதிரி பால் உணர்ச்சியை தூண்டக்கூடிய பொம்மையெல்லாம் கொலுவில வைக்க கூடாது. தப்பு. எது தப்பு? பால் உணர்ச்சி தப்புன்னா நீ கல்யாணம் பண்ணிக்காம இருந்துடுவியா? குழந்தை பெத்துக்காம இருந்துடுவியா? உன்ன மாதிரி 10ஆம் பசலைகள் இருக்கிற வரைக்கும் நாடு உருப்பட்டா மாதிரி தான். சரி, உங்க இஷ்டம் போல வச்சிருங்க. திருஷ்டி பரிகாரமா இருந்துட்டு போட்டோம். எனக்கு என்ன திருஷ்டி பரிகாரமா? You nonsense, illiterate brute. என்ன அவங்க சாதாரணமா சொல்றது நீ பெருசா எடுத்து? எது சாதாரணம்? ஒண்ணுக்கும் விதி இல்லாதவோ நேற்று மனசு சிநேகிதம் அவ என்ன பார்த்து திருஷ்டி பரிகாரம்னு சொல்லுவா. அதை கேட்டுட்டு நான் சும்மா இருக்கணுமா? என்ன நீ? என்ன இருந்தாலும் திருஷ்டி பரிகாரம்னு சொல்றது ரொம்ப தப்பு. நானா இருந்தா வாய முடி சும்மா இருக்க மாட்டேன். ரவி, என்ன இது? என்ன கணக்கா? ஆண்டி, என்ன அவமானப்படுத்தணுங்கிறதுக்காக இங்க வர சொன்னீங்களா? என்ன நடந்தது? என்ன சொல்ற? நான் சொல்றேம்மா. இந்த மாதிரி பொம்மை கொலுவில வைக்க கூடாது, தப்புன்னு சொன்னேன். அட இதுதானா வாணி? அத சொல்லறதுக்கு இவ யாரு? அவ சொல்றதும் வாஸ்தவம் தானம்மா. ஓஹோ, இப்பதான் எனக்கு புரியுது. உங்க தைரியத்தை தான் அவ இப்படி எல்லாம் பேசுறா. உங்களை மதிச்சு இந்த வீட்டுக்கு வந்ததே என்னோட தப்பு. கிரேட் மிஸ்டேக். நான் வர்றேன். வாணி, ஒழுங்கு வாணி. வாணி, அம்மா போனா போட்டு விடுமா. பாணியோட குணம் நமக்கு தெரியாத. போறவங்க கூப்பிட்டுக்கிட்டு கொடுத்த பொம்மையை பிடிக்கிட்டு போயிடுச்சு. வந்து பொறு பொம்மையெல்லாம் காய்க்கிறதுக்கா? என்னால உங்களுக்கு எல்லாம் வேணுமா? நான் போயிட்டு வரேம்மா. இருமா, குங்குமம் எடுத்துட்டு போ. ஏமா, உன் வீடு எங்க இருக்கு? கோவில் பக்கத்துல தான் இருக்கு. நீ தனியா போவியா, கூட வேலைக்காரி அனுப்பட்டுமாமா? ஒண்ணுக்கு சொன்ன இன்னொரு பொண்ணா? 2 பேருக்குமே ஆபத்து. நான் தனியாவே போயிடுவேம்மா. ஆமா. பாரு, நான் இவ்வளவு தூரம் சொல்லி நீ முகத்தை உம்முன்னு வச்சிருந்த, அப்புறம் எனக்கு பெரிய இது வந்துரும். ஆமா, எது வந்துரும்? அதான் இதுதான். அங்க அவ பேசுறச்சே எனக்காக ஒரு வார்த்தை பறிஞ்சு பேச உங்களால முடியல. பெருசா சமாதானம் பண்ண வந்துட்டீங்களாக்கோ? ஐயோ, அங்க நான் ஏதாவது பேசிருந்தேன்னா அம்மா கோச்சுக்குவாங்கல்ல, அதான் பேசாம இருந்தேன். அப்புறம் தெரியுமா உனக்கு, அந்த பொண்ணு வெளியில வந்த உடனே சும்மா லெப்டும் ரைட்டும் புடி 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 புடின்னு புடிச்சிட்டனே. நீங்க 1000 சொன்னாலும் சரி, என்ன இன்சல்ட் பண்ணவள நான் பழி வாங்காம விட மாட்டேன். அடடடடே, அந்த வேலையெல்லாம் உனக்கு எதுக்கு? பேசாம என்கிட்ட விடு, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஆமா, உங்க அப்பா எங்க போயிட்டாரு? இப்ப எதுக்கு அவரு? இல்ல, நாம இப்படி நெருக்கமா இருக்கிற நேரத்துல அவர் வந்து. ஐயா, பயப்படாதீங்க. அடுத்த வாரம் நாங்க ஃபாரின் போறோம்ல, அந்த ஏற்பாடுகளை கவனிக்க அவர் வெளியே போயிருக்காரு. ஆபாடா, ரொம்ப நல்லதா போச்சு. இந்த பாரு, உங்ககிட்ட சில நுணுக்கமான விஷயங்களா சொல்ல நினைச்சேன். வா போலாம். அவசரப்படாதீங்க, ஒரே முள்ளு பாருங்க. காதல் பாதன்னா கல்லு முள்ளு நிறைஞ்சதுன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் எனக்கு தண்ணிப்பட்ட பாடு. வாய எப்படி? ஆமா, எப்பவுமே இப்படி வெறும் லவ்லயே இருந்தா இதுக்கு ஒரு முடிவே கிடையாதா? இந்த பாரு வாணி, வாழ்க்கையில இப்படியே காதலிச்சிட்டு இருந்தோம்னா வயசாகிறதே தெரியாது. கல்யாணம் பண்ணிட்டோம், அப்புறம் லவ்க்கு ஃபுல் ஸ்டாப் வைக்க வேண்டியதான். அப்போ எனக்குமே எனக்கு கல்யாணமே நடக்காதா? உடனே கோச்சிக்கிற பத்தியா? இந்த பாரு, நம்ம 2 பேருடைய அப்பாவும் வியாபாரத்துல பார்ட்னரா இருக்காங்க. நாம 2 பேரும் வாழ்க்கையில பார்ட்னர் ஆகிறதுக்கு அவங்க என்ன வேண்டாம்னு நான் சொல்ல போறாங்க. நோ நோ. ஏன்னா தொடக்கூடாதா? இதெல்லாம் அதுக்கு பிறகுதான். எதுக்கு பிறகுதான்?
எதுக்கு பிறகுதான் எது அதுக்கு பிறகுதான் அது எதுக்கு பிறகுதான் எது இதற்கு மேலும் நான் விளக்க தேவையோ கொஞ்ச காலம் நீ பொறு 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 அதுக்கு பிறகுதான் அது எதுக்கு பிறகுதான் எது இதற்கு மேலும் நான் விளக்க தேவையோ கொஞ்ச காலம் நீ பொறு 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 உனக்கு மட்டுமா எனக்கும் கூடத்தான் இருக்கு கோடி ஆசை தெய்வ சந்நிதி திறக்கு முன்னமே செய்யக்கூடுமோ பூஜை உனக்கு மட்டுமா எனக்கும் கூடத்தான் இருக்கும் கோடி ஆசை தெய்வ சந்நிதி திறக்கு முன்னமே செய்யக்கூடுமோ பூஜை ஒரு பஞ்சாங்கம் பார்க்கட்டுமா இல்லை ஆரூடம் கேட்கட்டுமா அடி பொன்னான நேரம் இது நான் சொல்லாமல் யார் சொல்வது அதுக்கு பிறகுதான் அது எதுக்கு பிறகுதான்